கர்நாடக மாநிலத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணைக்கு அழைத்து சென்றபோது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற நபரை போலீசார் காலில் சுட்டுப்பிடித்துள்ளனர். சம்பவ இடத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பல்லாரி மாவட்டத்தில் தோரணக்கல்லு பகுதியில் அந்த தம்பதி வசித்து வந்தனர். இவர்களது 5 வயது மகள் கடந்த 13ஆம் தேதி இரவு அருகில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த இளைஞர் ஒருவர் சிறுமி தனியாக செல்வதை கண்டதும் அவரை கடத்தி சென்றுள்ளார். ஆளரவமற்ற பகுதிக்கு சிறுமியை தூக்கிச் சென்ற அந்த நபர் சிறுமியிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறியதாகவும் கூறப்படுகிறது. சிறுமியை காணாமல் தேடிய பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயங்களுடன் கிடந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவர்கள் சோதனையில் சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை தெரிய வந்தது. உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட சிறுமி தற்போது உடல்நலம் தேறி வருகிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் தோரணக்கல்லு போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சிறுமியை கடத்திச் சென்றதாக விஜயநகர மாவட்டம் கமலாப்பூரைச் சேர்ந்த 25 வயதான மஞ்சுநாத் என்பவரை அதிரடியாக கைது செய்தனர். அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வந்த போலீசார் அதிகாலையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது மஞ்சுநாத் தலைமை காவலர் ரகுபதியை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். அதிர்ச்சியடைந்த உதவி ஆய்வாளர் தாகேஷ் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி ஒரு ரவுண்டு சுட்டு சரணடையும்படி எச்சரித்துள்ளார். ஆனால் மஞ்சுநாத் தனது காதில் போட்டுக்கொள்ளாமல் தப்பி ஓடியிருக்கிறார். இதனால் அவரது வலது காலில் தாகேஷ் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். சுருண்டு விழுந்த மஞ்சுநாத்தை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். காயமடைந்த ஏட்டு ரகுபதியும் சிகிச்சை பெற்று வருகிறார். பாலியல் வழக்கில் கைதானவர் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.